அன்புமணிக்கு இல்ல அன்புமணி கூட வேணாம், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு 5 ஆண்டு காலம் கொடுங்க. 5 ஆண்டு காலத்துல 2 ஆண்டு காலம் டெஸ்ட் பண்ணுங்க. 2 ஆண்டு காலத்துல எங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா நாங்க வந்துடும். ஜஸ்ட் 2 years we need. அமைச்சரா 5 ஆண்டு காலம் இருந்தேன். இன்னைக்கு வரைக்கும் நான் வந்துட்டு 10 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் நான் ஆரம்பிச்ச திட்டம் தான் இன்னைக்கு மத்திய அரசுல செயல்படுத்திட்டு இருக்காங்க. காங்கிரஸ் அதுக்கப்புறம் காங்கிரஸ் அமைச்சர்கள் வந்தாங்க, அப்புறம் பிஜேபி அமைச்சர்கள் யார் வந்தாலும் நான் கொண்டு வந்த திட்டம் தான் இன்னைக்கு இருக்கு. அந்த அடித்தளத்தை நான் தமிழ்நாடு என்னால உருவாக்க முடியும். அட்மினிஸ்ட்ரேஷன், கரப்ட் ஃப்ரீ அட்மினிஸ்ட்ரேஷன், எல்லாமே டிரான்ஸ்பரன்ட் சிஸ்டம். தப்பு பண்ண முடியாது, நீ யார் வந்தாலும் தப்பு பண்ண முடியாத ஒரு சிஸ்டம் என்னால உருவாக்க முடியும். மம்முட்டி வந்து அங்க வர முடியுமா, ஆட்சிக்கு வர முடியுமா, ஜெயிக்க முடியுமா? இல்ல. அங்க மக்களுக்கு தெரியும் சினிமா பொழுதுபோக்கு. சென்னை பெருநகரத்துல இலவசங்கள் பஸ் இலவசமா விடணும். அதுக்கு காரணங்கள் என்னன்னா நல்ல தரமான 8000 பஸ் இருக்கணும். பஸ் வரும்போது தரமா தானே சார் இருக்குது. ஏதாவது ஒரு பஸ் தரமா முதல்ல வரும்போது தரமா தானே வருது. அசோக் லீலாண்ட் தான் வருது. மெயின்டைன் பண்ணணும். அதுல மெயின்டெனன்ஸ் நிறைய பிரைவேட் கம்பெனிகளுக்கு அசோக் லீலாண்ட் தான் சப்ளை பண்றாங்க. மெயின்டெனன்ஸ் இருக்கணும். ஒரு ஆயுள் காலம், ஒரு பஸ்ஸுக்கு ஒரு ஆயுள் காலம் 4 லட்சம் கிலோமீட்டர், 7 ஆண்டுகள். 7 ஆண்டுகள் 4 லட்சம் கிலோமீட்டர் ஒரு பஸ்ஸோட ஆயுள் காலம். இப்ப இருக்கிற பஸ்ஸுங்கெல்லாம் 10 வருஷம் ஓடிட்டு இருக்குது. எல்லாமே 5 லட்சம், 7 லட்சம், 8 லட்சம் எக்ஸ்பைரி டேட்ல முடிஞ்சு போயிட்டு எல்லாம் ஓடிட்டு பஸ் தான் இதுக்கு காரணம். 30% ஆஃப் தி people are using cars and two-wheelers. They take 75% of the road space. Whereas 70% of people who are traveling using the buses. These buses take just 25% of the road space. இது வந்து உல்டாவா மாறணும். ஓகே. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதிகப்படுத்தணும். ஒன்று, இப்போ பஸ் நல்ல குவாலிட்டி பஸ் ஃப்ரீயா விட்டுட்டோம்னா நாளைக்கு மார்க்கெட் போறோம், பஸ்ல தான் ஏறி போவோம். நிறைய யங்ஸ்டர்ஸ் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நீங்க யாருமே வெளில வரது இல்லையே. வரதில்லை, நீங்க கொண்டு வரது இல்லை, ஊடகம் கொண்டு வரது இல்லை. நீங்க ஊடகம் வந்து இப்போ ஒரு உதாரணம், இப்போ டிஸ்கஷன் இருக்கு, டிவி சேனல்ஸ் டிஸ்கஷன் நடக்குது ஈவினிங் போல. அதுல நாங்க எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் நாங்க தயார் பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த டிவி இப்போ எங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க, வாங்க அனுப்புங்க, யாராவது அனுப்புங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் ஏதாவது ஒரு நல்ல யங்ஸ்டர்ஸ் அனுப்புனா அவங்களுக்கு வேண்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு வேண்டாங்க, அவங்க சூஸ் பண்ணுறது தான் வேணும். அப்புறம் இன்னொருத்தர் அவங்க வேண்டாங்க, நீங்கள் இவரை அனுப்புங்க, அல்ல அவரை 2 பேரை அனுப்புங்க. ஸோ திருப்பி 2 பேர் நீங்கள் அல்லது ஐயா நான் இல்லை, மற்ற பாலு அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க, இல்லை இன்னொருத்தர் அனுப்புங்கன்னு சொல்லி அப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. தவிர எவ்வளோ யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க, அவங்க போய் அங்கே போய் இதுக்கு முன்னாடி ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ வந்து இதில் என்ன பிரச்சனை சொன்னா, வர சக ஆளுங்க வந்து கொஞ்சம் பெரிய ஆளுங்க, அவங்க வந்து சின்ன பசங்க கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த காரணம்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன் நான். நடிகர்கள் வந்து ஆண்டது போதும். 50 ஆண்டு காலம் நடிகர்கள் சினிமா துறையில் ஆண்டுட்டு இருக்காங்க, அது போதும். ஏன்னா இவங்க வந்து ஏதோ நல்லது செஞ்சிருந்தா பரவாயில்லை, நடிப்பை தவிர அவங்களுக்கு வேறு எதுவும் தெரியல. நடித்து தமிழ்நாடு என்ன வளர்ச்சின்னு கொண்டு போகிறதில்ல. இன்றைக்கி தமிழ்நாடு 5,75,00,000 ரூபாய் கடனில் இருக்குது. பிரபலம் அப்படின்னு வந்ததுனால இப்படி இந்த நிலைமை வந்திருக்கு. எம்ஜிஆர், கலைஞர் சினிமா துறையில், அண்ணா சினிமா துறை, அண்ணாவை பற்றி நம்ம குறை சொல்ல முடியாது. வந்தவங்கெல்லாம் இன்றைக்கி தேவை வந்து நல்ல நிர்வாகிக்கு தேவை. நல்ல இளைஞர்கள், படித்தவர்கள், நிர்வாகிகள், கடந்த காலத்தில் சாதனை செய்தவர்கள், நல்ல தெரிஞ்சவர்கள், தமிழ்நாட்டுடைய பிரச்சனை தெரிஞ்சவர்கள் தான் இன்னைக்கு தேவை. வந்தது எல்லாமே வரணும், வந்ததுக்கு அப்புறம் தான் ப்ரூவ் பண்ணணும்னு பாக்குறீங்களா? வந்து ப்ரூவ் பண்ணணும் இல்ல, பட் நம்ம எந்த அடிப்படையில ப்ரூவ் பண்ணிட்டாங்களே, இவங்க தானே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு நாசப்படுத்திட்டாங்க, ப்ரூவ் பண்ணி தானே. என்னோட கேள்வி இதுக்கு மேல என்ன ப்ரூவ் பண்ணணும்னு தெரியல. எதன் அடிப்படையில நல்ல நிர்வாகிகளா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வரீங்க சார்? அதாங்க எப்படி எந்த அடிப்படையில் நிர்வாகிகள் இருப்பாங்க நீங்க சொல்றீங்க? இல்ல, அவங்க வந்ததுக்கு அப்புறம் நாம ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கரெக்டா வரும். வரதுக்கு முன்னாடி இவ்வளவு காலமா தமிழ்நாடு பிரச்சனை பத்தி பேசுனாங்களா? தமிழ்நாடு எவ்வளவு பிரச்சனை இருக்கு இல்ல, தமிழ்நாடு பத்தி ஏதாவது தெரியுமா? கேரளால மட்டும் இல்ல, நீங்க நியூயார்க் போனாலும் அப்படிதான். நீங்க எங்க போனாலும் வந்து சினிமா சார்ந்தவங்க வந்தாலும் கூட்டம் சேரும், அதெல்லாம் அவங்க தினமும் பாக்குறாங்க, அவங்களோட மைண்ட் ஃபிக்ஸ் ஆகி எல்லாம் இருக்கு. அதுல வேற, ஆனா அது ஓட்டுன்னு மாத்த முடியாதுல்ல. கேரளாவில் மம்முட்டி நின்னாங்கன்னா ஜெயிக்க முடியாது, இங்க வந்து சினிமா நின்னா ஜெயிக்கிறாங்க. சினிமா தான் எங்க வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க.